ஹாய் ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கேமிங் அண்ட் ஜேர்னி வித் மாம் சேனல். இங்கே நம்ம வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் ஃப்ரூட்ஸ் கேம் பிளே பார்ட் 5 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாய் மம்மிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியும் உங்கள் பசங்களும் சேர்த்து உங்களை வந்துட்டு டார்ச்சர் பண்ணி ரோப்ளாக்ஸ் விளையாட வைப்பாங்க, அந்த கேம் விளையாட வைப்பாங்க, இந்த கேம் விளையாட வைப்பாங்க, இந்த வீடியோ கூட பார்க்க வைப்பாங்க. அப்போ நம்ம எல்லாமும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். ஹாய் ஓகே அண்ட் ஆன்டிஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட்ஸில் வந்து நம்ம போன வாட்டி பண்ணதே தான் பண்ண போகிறோம். போன எபிசோடில் என்ன பண்ணோன்னு அடித்தோம், அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ நம்ம வந்து ஸ்கை பேண்டிக் குவெஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். நம்ம லெவல் 175 வரைக்கும் அதுதான் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம 164. ஓகே, ஸோ இன்னும் 11 மோர் லெவல்ஸ். ஓ 30-40 பேசிகிட்டு இருந்தோம், டக்குன்னு இவ்வளோ தூரம் வந்துட்டோமா? 30-40 எப்போ பேசணும்னு நீங்கள் ஃபஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம 40 லெவலில் இருந்தோம். இப்போ நம்ம வந்து என்ன லெவல்? 160. எவ்வளோ? 160 சொல்லுங்க நீங்களே. கரெக்டா? ஓகே. ஓ மை காட், கோல்டு செஸ்ட்லேயே 1000 கிடைக்குது. என்ன ஒரு அதிசயம். ஆனால் உண்மை இங்கே தலையே இல்லை எனக்கு. இங்கே பாருங்க, அவதார் மாற்றிட்டேன். ஓகே பாருங்க, இப்போ ரியலிஸ்டிக் அவதார் மாற்றிடும். முதல்ல வந்து பொம்மை மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ ரியலிஸ்டிக்காக மாற்றிட்டேன். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஸ்கை பேண்டிட்ஸை என்ன பண்ணுவோம்? நான் எப்பயுமே டைலாக் சொல்லுவேன்ல, பண்ணிங்க தான் கூட்டமாக வரும். செங்குல தான் வரும் அப்படிங்கிற ரஜினி படம், சிவாஜி, இவங்க எல்லாத்தையும் கூட்டி வச்சு நான் மட்டுமே தனியாக அடிப்பேன். 6ஆவே எடுத்துக்கிட்டேன் கைஸ். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இது என்னன்னா, நான் வந்து என்னது ஹாக்கி இருக்குல்ல, அதாவது அந்த அந்த ஆரா நம்ம ஃபுல் பாடி கூட பண்ணலாம், வர்ற மாதிரி பண்ணலாம். அதுக்கு வந்து நான் வந்து கையிலே சண்டை போட்டாதான், ஃப்ரூட் யூஸ் பண்ணக்கூடாது, கையிலே சண்டை போடணும். தனி ஒருவன் நினைத்து விட்டால் பாருங்க, கையிலே சண்டை போடு. நம்மளாம் கையிலே சண்டை போடுவோம். நம்மளாம் அந்த அளவுக்கு சண்டை போடுறோம், சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அடினே இருப்பேன் அந்த மாதிரி. அடிக்கினே இருப்பேன், அவன் ஓடிக்கினே. இப்ப கத்தியை வச்சு சண்டை போடலாமா? கத்தி அவனை வெட்டி தூக்கி போட்டுறணும், சும்மா கையில வச்சு அடிச்சுன்னு இருக்கணும். நான் இங்க பாத்தீங்களா, கத்தி வச்சு சண்டை போடுறேன். அவ்வளவுதான், பாத்தீங்களா? டோமே ஏக் பார் தோர் துக்கடா அப்படி. ஆனா கத்தி வச்சு சண்டை போட்டா ஸ்லோவா தான் சாவானு, நம்ம வெயிட் பண்ணணும். ஏக் பார் தோர் துக்கடா எந்த படத்துல வரும்னு யாருக்கு தெரியும்? கமெண்ட்ஸ்ல போடுங்க. எந்த படத்துல வரும்னு தெரியுமா? எந்த படத்துல சொல்லு பாப்போம். ஹிந்தி படத்துல வரும். ஹிந்தி படத்துல கிடையாது, இது தமிழ் படத்துல. ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் மூவி. எனக்கு தெரியும், எல்லா அம்மாஸ்க்கும் இந்த படம், இந்த டயலாக் தெரியும். விக்ரமோட ஃபேனா இருந்தா, விக்ரம் மூவிஸ் எல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தெரியும். பார்க்கலாம் யார் பதில் சொல்றீங்கன்ட்டு. எஸ், விக்ரம் படமா? விக்ரம் ஆக்டர் விக்ரம் இருக்கான்ல, அவனோட படத்துல இந்த ஒரு மூவில இது வரும். இதே மாதிரி நிறைய படம் இருக்குது. தளபதின்னு பேர் வச்சிருப்பாங்க படம் பேர், ஆனா தளபதி நடிச்சிருக்க மாட்டாரு. தலன் பேர் வச்சிருப்பாங்க, ஆனா தலை நடிச்சிருக்க மாட்டாரு. விக்ரம் பேர் வச்சிருப்பாங்க, விக்ரம் நடிச்சிருக்க மாட்டாரு. டொமேல் விக்ரம் டைட்டில் எப்படின்னா, கமல்ஹாசன் தானே வந்தாரு. அது வந்துட்டு விக்ரம் எல்லாம் சினிமாக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த டைட்டில்ல அந்த படம் வந்துருச்சு. ஸோ ஆன் கண்டினியூவேஷன் அந்த டைட்டிலோட இது வச்சுட்டு இதை வந்து எடுத்துட்டு போனாங்க. அப்பெல்லாம் அந்த பேர்ல ஆக்டர் இருந்திருந்தா வச்சிருக்கவே மாட்டாங்க அந்த பேரை. எஸ், this is the story behind
விக்ரம். ஆனா அப்பவே அந்த மூவி நல்லா பேசினாங்க. டெக்னிக்கலா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாங் ஒன்று செமையா இருக்கும். இப்ப கூட அதெல்லாம் எப்படி இளையராஜா அப்படி போட்டிருக்காரு அப்படின்னு தெரியவே தெரியும். செம செம கேட்டா தெரியும் எல்லாருக்கும். விக்ரம் விக்ரம் அதெல்லாம் எப்போ ஒரு 20 years பேக் அந்த சாங் எல்லாம் செமையா இருக்கும். ஆமா. எங்க பீரியட்ல வந்த சாங்ஸ் எல்லாம் மட்டும்தான் லாங் லாஸ்டிங்கா இருக்கு. உங்க பீரியட் சாங்ஸ் அப்படியே சீசனலா அப்போதைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் யாரும் பாடுறாங்க. இப்போவும் பாக்குறேன் எல்லா பசங்களும் ஏதாவது பாட்டுன்னா எங்க சீசன்ஸ் இந்த பாட்டு தான் பாடுறாங்க. இல்ல அப்படிதான்டா குட்டீஸ். கைஸ் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருங்க. ஆனால் பிளாக் ஃப்ரூட்ஸ்க்கு நல்லா வரவேற்பு இருக்குது கைஸ். ஃபர்ஸ்ட் எபிசோடு கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஆனால் செகண்ட் எபிசோடு கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. தேர்ட் எபிசோடு நல்லாவே ஜாஸ்தியாச்சு. ஃபோர்த் எபிசோடு 100 வியூஸ் படிச்சிச்சு. தேங்க்யூ ஃபார் ப்ளஸ் 4 சப்ஸ்கிரைபர் ஏற்றிருக்கு கைஸ், அதுக்கே தேங்க்ஸ். இப்போ நம்ம வந்து ஹாக்கிக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். கையில் எவ்வளோ நேரம் இருந்த முடியுதுவே. லைட் ஃப்ரூட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நேரம் இவங்கெல்லாம் செத்துருப்பாங்க. யூஸ் பண்ண வேண்டியது தானே. ஹாக்கி டெவலப் பண்ணும்ல. ஹாக்கி டெவலப் பண்ணணும்னா ஹாக்கினா ஆரா டெவலப் பண்ணும். ஓகே. அதுக்கு ஏதாவது வாங்கினா போயிடுமா? இல்ல. அப்புறம் லாஜிக் என்னன்னு சொல்ல தானே நான் சொல்றேன். புரியும் லாஜிக்கா? அதுதான் ஏன் கையில சண்டை போடணும்னு கேக்குறேன். கையில ஆரா வந்து கைக்கு தான், அதாவது ஸ்வாடு அந்த கைக்கு அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. ஓமிகா நம்ம 166 லெவலுக்கு போன்ட்டோம். ஓகே. ஏய் எவனும் சண்டை போடுறான். யாராங்க? லைட் ஃப்ரூட் யூஸ் பண்ணலாமா? சாகுடா. பேரேஜ் ஆஃப் லைட். ஐயோ தப்பிச்சு வரான். இறால் ரிஃப்ளெக்ஷன் கிக். வா லைட்ரே எங்கடா லைட்ரே? வா. ஐயோ அவனுக்கு எதுவுமே இல்லை. அவன் எங்கே தப்பிச்சுட்டே இருக்கான்? பக்கத்துலேயே இல்லை. ஏன் அவன் தப்பிச்சுட்டே இருக்கான். பக்கத்தில் வந்ததுன்னு அடிச்சிட்டேன். எங்கே போனா? கீழே விழுட்டானா? ஐயோ அடிக்கிறான். ஐயோ என்னண்ணா நான் எங்கேயோ போயினேன். எங்கேம்மா நான் வந்தேன்? நீ தான் சொல்லணும். எங்கே பறக்கிற? ஐயா ரிஃப்ளெக்ஷன் கிக்கு, அதனால தான். ரிஃப்ளெக்ஷன் கிக்கு எபிலிட்டி யூஸ் பண்ண. எங்கிட்ட ஓடிட்டான், ஒளிஞ்சுக்கிட்டான். இங்கே இருக்கான். இவனா ரப்பர் ஃப்ரூட்டா? ஐயோ இவனை அப்படியே கொல்லணும்டா. அப்படியே எங்கடா போனான்? உன்னதான் அடிச்சிட்டு இருக்கான் அவன். ஓகே ரிஃப்ளெக்ஷன் கிக்கு. ஐயா அவன் எனக்கு கொன்றுவான் போல. கொஞ்சம் டெவலப் பண்ணி. அவன் தான் பயங்கரமா விளையாடிட்டு இருக்கான். உனக்கு நேக்கு காட்டி எங்க அவன் காணோம். அவன் ஒளிஞ்சு வந்து அட்டாக் பண்றான் உன்னை. அது முதுகுல குத்துறானா? ஒளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஓடிடுறானா? இப்போ தான் ஓடி வந்து அப்படியே அடிக்கிறான். அவன் வந்து முதுகுல குத்துறான். சண்டை போட தெரியல அவனுக்கு. சண்டை போட தெரியல. அவன் வந்துட்டு டாக்டிக்ஸ் பண்றான். இப்படி சண்டையே போடாம இருக்கலாமே. இப்படியெல்லாம் ஓடி திரும்ப வந்து அடிக்கணும், ஓடி திரும்ப வந்து அடிக்கிறது. இப்படியெல்லாம் பண்ணா தைரியமா நேர் போய் அடிக்கணும். இதான் கைஸ் நம்ம ஒன் பீஸ் நான் சொன்னேன்ல ஒரு அனிமேல, அதுலேயே ஒருத்தன் அவனுக்கு கிரேட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசை. அவனுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஸ்வாட்ஸ்மேன் இருந்தான்னு தெரியுமா? அவன் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணுங்கிறதுக்காக அவன் பெரிய ஸ்வாட்ஸ்மேன் கிட்டேயும் நான் உன்னை நாளைக்கு கொல்ல போகிறேன் அப்படின்னு சவால் விட்டான். அவ்வளோ தைரியம் இருக்குது அவனுக்கு. அந்த மாதிரி தைரியத்தோட சண்டை போடாம பின்னாடி ஒளிஞ்சொழிஞ்சு போய் அடிச்சா. அப்போ நம்ம ஒன்று சொல்றோம் லைஃப்ல, நம்ம சொல்றோம்ல நீ வந்து தைரியம் இருந்தா நேரா வந்து அடிடா அப்படி சொல்றோம்ல. அப்போ எப்படின்னா எல்லாரும் வந்துட்டு ஒரே மாதிரி வந்து நம்ம கிட்ட வந்து ஃபைட் பண்ண மாட்டாங்க. இதுலேருந்து நம்ம வந்துட்டு சோஷியல் லெசனும் லேர்ன் பண்ணணும்.
நீ சொல்லுவ நீ வந்துட்டு இப்படி வந்துட்டு அவனை அக்ரிவேட் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லுவ. நீ நேரா வந்து மோதல, நீ பின்னாடி வந்து தான் என்ன மோதுன, அதனால நீ வந்துட்டு ஒரு வீரன் இல்லை அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனா புத்திசாலித்தனமா இருக்கிற நரி மாதிரி இருக்கிற பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பின்னாடி அடிச்சு உன்னை எனக்கு வீழ்த்தினா போதும், உன்னை வீழ்த்துறதுக்கு நான் என்ன பண்ணணும், நேரா அடிக்கணுங்கிறது தான் அவசியம் இல்லை, பலம் மட்டும் யூஸ் பண்ணுங்கிறது இல்லை, புத்திசாலித்தனத்தை கூட நான் யூஸ் பண்ணி உன்னை பின்னாடி குத்துவணும் முன்னாடி குத்துவணும், உன்னை நான் அழிச்சிடுவேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட மென்டாலிட்டியா இருக்கும். இதோ அந்த நரிக்காரன் இங்கே தான் இருக்கான். இப்போ நம்ம அவங்கள நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவனுக்கான வியூகத்தை நம்ம தான் கிரியேட் பண்ணணும். இப்போ நேரா வந்து சண்டை போடுறான்ட்டா நீ நேரா சண்டை போடணும். இந்த மாதிரி வியூகம் அமைச்சு உன்னை வந்து கேப்சர் பண்றான்னா அவனுக்கான வியூகம் நம்ம வந்து கிரியேட் பண்ணி அவனை அழிக்கணும். அதுதான் வந்துட்டு லைஃப்ல சக்சஸ் கொண்டு போகும். இப்போ அவனை ஒரு என்பிசி கொண்டுச்சு. என்பிசினா நான் பிளேயர் கேரக்டர். ஓகே. குயிக் டேக்கோ 2 பேருக்கு விழுந்துட்டாங்க மேல இருந்து. இவனுங்களா அவங்க இல்லை இவங்கள இதோ இங்கே இருக்காங்க. சாகுங்கடா, ஏன்டா சும்மா சும்மா வந்துக்கிட்டு என்கிட்டலாம் பிரச்சனை பண்ணுறீங்க. செத்துனா இன்னொருத்தர் இருக்கணுமே, ஒருத்தர் செத்துட்டானா அப்போ ஆல்ரெடி, இல்லை கீழே கிடக்குறானா தெரில. சரி நம்ம வேலையை பார்த்து கொள்ளுவோம். இவன் தானே? இல்லையா, நீ அப்படியே கொள்ளுவோம். கையிலே அடித்து கொள்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுமா. ஆனால் அவங்களால நம்மளை அடிக்க முடியாதே, நம்ம தான் லைட் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறோமே. காய்ஸ் என்கிட்ட இப்போ ஒரு 100 வந்து வந்துருச்சுண்ணா, 100 காசு வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? நான் போய் ஃப்ளாஷ் டிப் வாங்கிடுவேன் இங்கே ஃப்ரோசன் வில்லேஜ். காய்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லி வைங்க, உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் ஸ்டெப் நான் வாங்கவா இல்லை நான் வந்து இன்னும் சேமிச்சு வச்சு டார்க் ஸ்டெப் வாங்கிடுவா ஃபைட்டிங் ஸ்டைலு அப்படின்னு சொல்லுங்க கைஸ். ஓ மை காட், இந்த கோட் எப்படிமா இருக்கு இந்த ஆளுக்கு போட்டா? இந்த கோட் எப்படி இருக்கு இவனுக்கு போட்டா? 100 ஆயிடுச்சு எனக்கு. 100 வச்சிருக்கேன் இப்போ. என்னது 100,000 $100,000 அப்படியா? கையில் வச்சிருக்கேன். டொமேல் 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 டொமேல். ஐயே இவங்களை கையில் கொள்றதுக்குள்ளே நான் லைட் ஃப்ரூட்டே யூஸ் பண்ணிடுவேன். தேவையில்லாம யூஸ் பண்ணுவா லைட் ஃப்ரூட்டா? நீங்களாம் என்னடா வேஸ்ட்ரா லைட் ஃப்ரூட்டுக்கெல்லாம்? நீங்களாம் எதுக்குடா இங்கே இருக்கீங்க? வேஸ்ட்ரா நீங்களாம், போங்கடா வேஸ்ட் கைஸ். நீங்கள் போ. பேரேஜ் ஆஃப் ரைட் அடிச்சிட்டியா? இந்த அடிச்சிட்ருக்கேன். பேரேஜ் ஆஃப் லைட்டு. ஓ மை காட், இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா. ப்ளஸ் இப்போ ரிஃப்ளெக்ஷன் கிக் பண்ணுவோமா? அதான் லைட் சாவிடா. சேர்த்துட்டா போயிட்டோமா அடுத்ததுக்கு? இல்லை போக மாட்டோம், இன்னும் நிறைய பண்ணணும். ஓகே, நிறைய வாட்டி பண்ணணும். இப்போ தான் 166, இன்னும் 9 லெவல்ஸ் வேணும். அப்போதான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வில்லன் கிட்ட போக முடியும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கூட்டி வச்சு அடிப்போம். சரி வாங்கடா, லைட் ஃப்ரூட் கிட்டே வாடா. லைட் ஃப்ரூட் கிட்ட யாருமே பக்கத்தில் வர முடியாது. பவர்ஃபுல் ஃப்ரூட். வாடா. டொமேல் 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 டொமேல். பேரேஜ் ஆஃப் லைட். ஆமாம், பேரேஜ் ஆஃப் லைட். குதி 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 குதி. ரிஃப்ளெக்ஷன் கிக். ரிஃப்ளெக்ஷன் கிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லைட் ரே. லைட். நெக்ஸ்ட் barrage of light. Next light ray. Next M1. Quest completed.
ஓ சூப்பர். இப்போ நம்ம திரும்ப V3C1 என்னடா இது டவுனில் இருக்குது. சரி அதான் கைஸ், நம்ம வந்து இப்போ திரும்ப இன்னொரு கொஸ்ட் ஆரம்பிக்கணும். இப்போ தான் 167 வந்திருக்கும். கைஸ் பறந்துக்கிட்டே போகலாமா? பறந்துட்டு போகலாமா? ஓகே. இதோ இப்போ பறந்துட்டு போகிறோம் பாருங்க. டொமேல் பார்த்தீங்களா? எங்க பறந்து எங்க போறோம்? ஐயோ திரும்ப கீழே வந்துட்டேன். கரெக்டான இடத்துக்கு பறக்கலாம். இப்போ எங்கே போனோம்? எங்கடா இருக்கோம்? ஃபுல்லா ஒரு ஐஸா? இது என்ன மேகமா? மேகம். ஓகே, மேகத்துக்குள்ள இருக்கிறீங்களா நீங்க? மேகத்துக்கு மேலே அதோ அந்த இடத்துக்கு பறந்துட்டு போகலாமா? இப்போ போய் என்ன பண்ண போறோங்க? ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்களா பறந்துட்டே போகிறோம். நம்ம லைட்டாக மாதிரி பறப்போம். ஓகே. ஐயோ நம்ம 96 மாஸ்டரியிலே இருக்கோம் அம்மா. எத்தனும். இப்போ நம்ம போய் இன்னொரு கொஸ்ட்டு கொடுவோம். அங்கே ஒருத்தர் இருக்கான். யாரா இவன்? இவனும் லைட் ஃபுட்டா? யார் இவன்? PVB disabled for 15 minutes. Enable back in settings. இவன் வந்து பெரிய ஆள். இவன் வந்து நம்ம லெவலில். ஏன்னா இந்த கோட்டு வந்து 400 லெவல் அந்த மாதிரி இருக்கிறவங்களால தான் எடுக்க முடியும். ஸோ நம்ம அமைதியாக இருக்கட்டும். இவங்க கூட சண்டை போட்டு அவ்வளோதான், ஒன் ஷாட் ஒரே அடியில் நம்மளை கொண்டுருவோம். என்ன சொல்ல வரான்? நம்மக்கிட்டே வரான். இவன் என்ன லெவலு? யாரா இவனுங்க? சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. நான் சண்டை போட விரும்பல ப்ரோ. நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஓ மை காட் கைஸ், சாஸ்பான் ஆயிருக்கான். ஷா அம்மா ஒரு அந்த சான் இருக்கான்லம்மா, அவன் வந்து அவனை கொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்வாட் கிடைக்குமா? ஷா. ஓ மை காட் எங்கே சா. ஓ மை காட் நெவர் மைண்ட், நான் பறந்துக்கிட்டே போய்க்கிறேன். இங்கேருந்து லைட் ஃப்ளைட் அவ்வளோதான். இங்கே பறந்துக்கிட்டே போய்க்கிறேன். ஓ மை காட் எங்கடா அவன்? மிடில் டவுன் எங்கேம்மா இருக்குது? மிடில் டவுனுக்கு தான் நான் போகணும். தெரியுமா? தெரியலையே. அங்கே மேலே அங்கே மரமெல்லாம் தெரியுது. அங்கேயா? அது ஜங்கிள். நம்ம போக வேண்டிய இடம் மிடில் டவுன். மிடில் டவுன் போர்டு வச்சுருப்பாங்களா? போர்டெல்லாம் வைக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருக்கும். இந்த சீக்கு நடுவில் இருக்கும். அவனை போய் கொல்லணுமே கடவுளே. அவனை போய் சீக்கிரமாக கொல்லணும். அவன் மற்றவங்கெல்லாம் வந்து கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நீ விட்டுட்டு வந்துட்ட. என்ன விட்டு வந்துட்டேன்? சரி போ போ போ. எங்கம்மா இருக்கானுங்க? என்ன கேட்டேன்னா? ஐயோ இங்கே என்ன இருக்குது? என்னது? ஐ ஒரு மீன் இது கிடச்சிருக்கு. ரெட். ஓகே ரெட் செரி பெரி. எங்கடா மிடில் டவுனு? மம்மி மிடில் டவுன் போகணும். யாரோ ஒருத்தர் நான் அவனெல்லாம் அடிக்க வேண்டாமா? இல்லை அவன்லாம் நல்லவன், கெட்டவன்லாம் இல்லை. மிடில் டவுன் மிடில் டவுன் வந்தாச்சு. இவன் நம்ம இங்கே தான் ஒருத்தர் இருப்பான், கொல்லணும். இங்கே அவன் இங்கே இருப்பானா? இங்கே தான் இருப்பான். ஆமாம். ஐயோ இன்னொருத்தனும் வந்துட்டான் அவனை கொல்ல. சாவா கொன்னுட்டானுங்களா ஆல்ரெடி? அதுக்குள்ள எப்படிமா கொன்னானுங்க? என்ன கேட்டேனா? இவன் இப்பதான் மிஸ் பண்ணானா? அதுக்குள்ள எப்படிமா கொன்னாங்க? என்னடா இந்த மாதிரி அவன் எத்தனை பேர் விளையாடிட்டு இருப்பானுங்க? இருங்க ஏதாவது ஸ்டாக்ல இருக்கான்னு பார்ப்போம். இதான் ஃப்ரூட் 80,000. ஆமா ப்ளீஸ் அவுட் ஆஃப் நம்ம டார்க் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஈகிள் அவுட் ஆஃப் லைட்டு நம்ம தான் வச்சுருக்கோம். ரப்பர் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குதுமா. அப்போ எதுமா ஸ்டாக்கில் இருக்குது? தம்பி who can beat me in PvP? oh my god இவன்கிட்ட PvP போடும். ஆனால் நல்லா இவனாக இருப்பான்.
என்னம்மா ஒரே அடியில் கொண்டுட்டான்? உன்னையவா போச்சா? எனக்கு தான் தேடி தேடி போனேடா அவனை. இல்ல அவன் இல்ல, இன்னொருத்தன் ஹூ கேன் பீட் மீ இன் பிவிபி அப்படின்னு கேட்டானா. சரி சும்மா அவன் கூட இது பிவிபி போடுவோன்னு போட்டா நான் ஒரு 3 அடி அடிச்சிருப்பேன். ஒரு 2 ஹெச்பி குறைஞ்சிருக்கும். அவன் ஒரே அடியில் என்ன முழு ஹெச்பியை குறைச்சிட்டான். அவன் உன்னை விட அதிக லெவல் விளையாண்டான். அதனால தான் தைரியமா கூட்டுறான் வாடா வாடான்னு. அவன் பாயிண்ட் ஏத்திருப்பான்ல இப்போ. ஆஹா அவன் 100 லெவல் டிஃப்ரென்ஸ். அப்படி ஐட்டம்ஸா என்ன கிடச்சிருக்கு கைஸ் பாருங்க. என்னோட ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் இதுதான். என்னோட ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. இந்த டைமண்ட் ஃப்ரூட்டும் நல்ல ஃப்ரூட் தான், பட் எனக்கு அவ்வளோ வேணாம். என்னடா அவன் பறந்துட்டு போகிறான். அவன் என்ன நல்ல லெவலு, நம்மளாம் மொக்க லெவலு. சரி நம்ம இப்போ எங்கே போகலான்னு தெரியுமா? எங்கே போகலாம் சொல்லுங்க. ஃப்ரோசன் வில்லேஜ் போகணும். என்னது டைட் ரீசென்ட்லி பிவிபி டிசேபிள் தான்? அதான் அவன் கொண்டுட்டானே. ஓகே தேவையில்லாம வாயை மூடிட்டு உக்காந்துருக்கணும். அவனா வந்துட்டு சும்மா வெறுப்பேற்றுனான். சரி ஹூ கேன் பீட் மீ இன் பிவிபி, சரி கொன்னா வச்சு பவுண்டியாச்சும் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கொண்டுட்டான் ஒரேடியா. ஐயோ இப்போ நம்ம எங்கே போகணும்? ஃப்ரோசன் வில்லேஜ் போகணும். ஃப்ரோசன் வில்லேஜ் எங்கேயாவது தெரியுதா? ஓமிகாட் ஓமிகாட் ஒரு பட்டன் கண்டுபிடிச்சிட்டோமா? இருங்க ஃப்ரோசன் வில்லேஜ் போகணும். இருங்க நம்ம இப்போ ஃபாஸ்ட் மோடு மாற்றிட்டோன்னா ஃப்ரோசன் வில்லேஜ் கிடைக்க வாய்ப்பு. ஃப்ரோசன் வில்லேஜே எங்கடா இருக்க? எங்கே இருக்கான் ஃப்ரோசன் வில்லேஜ்? காணும். ஆமாம் ஃப்ரோசன் வில்லேஜ் காணும். அப்படியா? எப்படிமா நான் போய் ஐயோ தண்ணிக்குள்ளே விழுகிறேன். ஐயோ திரும்ப தண்ணிக்குள்ளே விழுகிறேன். கைஸ் இங்கேருந்து எப்படி கைஸ் ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போக? வேறு பறந்துட்டு போகலான்ட்டு இருந்தேன். ஓகே இருங்க இதுக்கு போட்டு வாங்கியே போயிடலாம். இவன் ஒரு பாக்ஸ் தானே, பவுண்டி கிடைக்கும். இவனையாச்சும் கொண்டா பவுண்டி கிடைக்கும். கொண்டுருவோம். அவ்வளோதான் கொண்டாச்சு. பவுண்டி 625 பவுண்டி கிடச்சிருச்சு. நம்மக்கிட்ட எவ்வளோ பவுண்டி இருக்குன்னு எப்படி கைஸ் செக் பண்ணுறது? ஃப்ரூட்டு ரோல் பண்ணுமோ வேணாம். நான் அது இப்போ போய் ஃப்ளாஷ் ஸ்டெப்பே வாங்கிடுவோம் கைஸ். அப்படியா? ஃப்ளாஷ் ஸ்டெப் வேணாமே. ஐயோ இருங்க ஃப்ரூட் எவ்வளோ காசுன்னு போய் பார்ப்போம். ஃப்ரூட் எவ்வளோ காசு கொடுத்து? சும்மா அவன் கொடுக்குற ஃப்ரூட்டு தான். அப்படியா? ஸோ எனக்கு வேற கஷ்டமாக இருக்குது. ஃப்ரூட்டு வாங்கிடலாமா? ஃப்ரூட் வாங்கலாமா? ஏன்னா வாங்கிக்க. $49,000 $80,000 உன்ட்ட எவ்வளோ வச்சிருக்கிற? $108,000. 108,000? 1,08,000? இது வந்து அமெரிக்கன் கணக்கு தானே. அதில் பார்த்தா மில்லியன் அந்த மாதிரி தான் போகும். 1 10 100 1000 10,000 100,000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். வாங்கி என்ன யூஸ்ன்னு சொல்லு. ஒரு ஃப்ரூட் கிடைக்கும். நல்ல ஃப்ரூட் கிடச்சா எடுத்து சாப்பிட்றலாம். கெட்ட ஃப்ரூட் கிடச்சா அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் பண்ண முடியும். சரி நான் வாங்கிடுறேன். சார் தெரியாமல் கொடுத்துட்டணும். கேஸ் கிடச்சிருக்கும் எனக்கு. நான் ஃப்ரூட்டு ஸ்பின் பண்ணாமலே இருந்திருக்கலாம். இருக்கிறதுல மொக்க ஃப்ரூட்டாக எனக்கு கிடச்சிருக்கு. நான் ஸ்பின் பண்ணாமலே இருந்திருக்கலாம். யாருக்கிட்டையாவது கேட்கலாம். டஸ் எனிஒன் வாண்ட் அ ஃப்ரூட் அப்படின்னு கேட்டுடலாம். இந்த ஃப்ரூட் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். இருங்க வச்சிருக்கேன் பாருங்க. வச்சிருக்கேன். திரும்ப ஸ்டோர் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? அதை ட்ராப் தான் பண்ணணும். இல்லை ஸ்டோர் பண்ணிடுவோம். நெவர் மைண்ட். யாருக்கிட்டையாவது
எனி ஒன் வாண்ட் அ ஃப்ரூட்னு கேட்போம் கைஸ். நெவர் மைண்ட். ஏய் டாப் யுவர் சேர். எனி ஒன் வாண்ட் என்ன fruit தெரியுது? ஃப்ரூட். ஆஹா, என்ன ஃப்ரூட்டுன்னு சொன்னால் எவனுமே வரமாட்டோம். அந்த அளவுக்கு மொக்க ஃப்ரூட் இது. கம் டு ஜங்கிள். கம் டு ஜங்கிள். ஜங்கிள். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கம் டு ஜங்கிள். வாங்கடாடே. ஃப்ரூட்டு வேணுமாடா? ஃப்ரூட்டு வச்சுக்கோங்க. 50,000 ரூபா வாங்கி யாருக்கும் கொடுக்குறக்கா அந்த ஃப்ரூட்டை? ஏன்டா அது ஹிந்தியில் கேட்குறேன். கம் ஐ ஹாவ் கேஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிடுறேன். கம் ஐ ஹாவ் கேஸ் ஃப்ரூட். கேஸ் ஃப்ரூட். கேஸ் ஃப்ரூட் எல்லாம் மித்திக்கல் ஃப்ரூட்டு. ஓ மை காட், ஏமாற போகிறான் இங்கே ஒருத்தன் வந்து. அடிச்சா எனக்கு எதுவும் ஆகாது, அதனால தான் தைரியமாக கூப்பிட்றேன். பாவம் போய். சரி, அவன்கிட்ட ஏற்கனவே இந்த ஃப்ரூட் இருந்ததுன்னா? அப்படியெல்லாம் இருக்காது. அதெல்லாம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கிடைக்கிறதே ரொம்ப 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 கஷ்டம். அதுக்குள்ள நான் போய் அப்படியே கொண்டோம். என்னது ஆய்ஜியாவா? என்னெல்லாம் சொல்கிறான்? என்னது ஆயேஜி? வந்துட்டேன்னு அர்த்தம். ஆயஜாவா? ஆயேஜி நான் வந்து ஆயஜான் போட்டிருக்கான். ஆயஜான்னா வந்திருப்பான்னு அர்த்தம். அவன் எங்கே இருக்கான்? மேலே இருக்கானோ? எங்கேன்னு கேளு, வேற யாரையும் கேளு. கேட்பேன். வேர் ஆர் யூ டெவில்? டெவிலா? அவன் பேர் டெவில்னு தான் போட்டிருக்கு. ஐ ஹாவ் கேஸ். I have gas. வாடா. Come இல்ல ரோல்மா ஜாம்னா and eat the. இல்ல ரோல்மா ஜாம்னா அதெல்லாம் அனுப்புறான். அது நான் ஆல்ரெடி ரோல் பண்ணிட்டேன். அது ரோல் பண்ணனால தான் எனக்கு கிடச்சிருக்கு. மித்திக்கல் ஃப்ரூட். I already have it. had தானே? Has it. I already has it. இல்ல have it கரெக்ட். First to come gets it. Gets it. First come எவனுமே வர மாட்டான். எனக்கு தேவையில்லை. ஏமா அது எவ்வளோ நல்ல ஃப்ரூட்டுன்னு தெரியுமாம்மா? கேஸு. கேஸ் இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கும். கேஸ் வாங்கிட்டு ஏன் கொடுப்பாங்க? அதுக்கு தான் ஐ ஆல்ரெடி ஹேஸ் இட் அப்படின்ட்டு. அதனால தான் ஐ ஆல்ரெடி ஹேஸ் இட்னு சொல்லி போட்டிருந்தேன். சரி, இன்னும் இது எவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்கோம்? நம்ம வந்து 6 10க்கு 10 டட்டான் 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 6 10க்கு டட்டான் டான் டட்டான் டட்டான் டான். earned 203, earned 303, earned 404. நம்ம எங்கே போகிறோம்? நம்ம எங்கே போகிறோம் சொல்லுங்க. எனக்கே தெரியல. முன்னாடி எங்கே இருந்தோம்? நம்ம சண்டை போட்டிருந்தோம். நீங்கள் கூட நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டு. மிடில் வில்லேஜா? ஐஸில் இருக்கோமா இல்லை எங்கே இருக்கோம்? ஸ்கைல.
ஸ்கைக்கு தான் போகிறோம். நம்மளுக்கு அந்த இவன் மிஸ் ஆயிட்டாங்க. யாரு? சா. ஆமாம், அதான் ஸ்பானா இருக்கான்னு கத்திட்டோன்னு. அப்படியா? அதுக்குள்ளே வந்து கொன்னுட்டான் ஒருத்தர். ச்சே, மீன் எவனோ போட்டிருக்கான். ஓ, இங்க ஒருத்தன் வந்துட்டான் இங்க ஒருத்தன். இந்த வச்சுக்கோ, வச்சுக்கோடா, அப்படியே வச்சுக்கோ. எனக்கு வேணாம், நீ வச்சுக்கோ. கேம் தானே, அதுக்காக வச்சுக்கோட்டு கொடுத்துட்டு விட்டான். அவன் ஏதோ சொல்லியிருக்கானா மீன் சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமா வந்தான். கேஸ் ஃப்ரூட் எவ்வளோ சந்தோஷமா வந்தான். ச்சே, பாவம். ஐயோ, எனக்கே கஷ்டமா இருக்குதே. ஐயோ, ச்சே, தெரியப்பட்டுடே. ஐயோ, இப்போதான் சொல்லுவான். என்னடா மித்திக்கல் ஃப்ரூட்டுன்னெல்லாம் சொல்கிறேன் பார்த்தியா, அதெல்லாம் காமன் ஃப்ரூட்டு. அதை போய் மித்திக்கல் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அதுவும் என்ன பெரிய வித்தியாசம், சும்மா கொடுத்தது வாங்கிக்கணும். கை பேண்டிட் கன்ஃபார்ம். ஒரு மாதிரி தான் இருக்கு. யாரா இவன்? ஆல்வி ஈகிள் ஃப்ரூட் வச்சுட்டு இருக்கான். பிவி போட வரையாடா? வா, பிவி போடலாம். பிவிபி வந்துருக்கா? நான் திரும்ப கூப்பிட்டா ஐயா வந்துடும். நம்ம லெவல் தான் போல. தலைவர் நம்ம லெவல் தான் போல. என்ன ஓடி போறான் பயந்தாங்கோலி. என்னடா ஓடிட்டு போற பயந்தாங்கோலி பையா? இங்கே அவன் இங்கே தான் இருக்கான். இங்கே இருக்கான்டா. பேடம். எங்கடா ஓடுறாமா அவன்? பயந்தாங்கோலி ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் லைஃபை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறான் போல. ஏமா அவனும் ஏன் லெவல் தான்மா, அப்புறம் எதுக்குமா பயந்தாங்கோலியோட்டு ஓடிட்டு இருக்கான்? அவன் வந்து கீழே இருக்கிறவங்க கூட சண்டை போடலாம், நான் ஈக்குவலாக இருக்கிறவங்க கூட சண்டை போட்டு என் லைஃபை ஏன் போமா? அவன் ஈக்குவல் தான்மா, ஏன் லெவல் தான்மா அவன். அப்புறம் ஏன் பயந்துட்டு ஓடுறான் தெரியலையே. அவன் வேணா ஃபிஷிங் பண்ணிருக்கானா அவன்? இல்லை, இங்கே இருக்கான் ஒருத்தன். இங்கே அவன் இங்கேயா இருக்கான்? இவனா? ஐயோ, அவன் பறந்துட்டு போயிட்டான். அவன் ஈகிள் ஃப்ரூட் வச்சுருக்கானால பறந்துட்டு போயிடான். நம்மளும் பறக்கலாம், பட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. கீழே போய் ஃபிஷிங் பண்ணுறவனா தான் இருக்கும். திரும்ப வந்துட்டான். இதோ இங்கே இருக்கான். செத்துட்டான். எஸ், கொன்னுட்டேன். 548 எக்ஸ்பி கிடச்சி, பவுண்டி கிடச்சிருச்சு. ஜாலி ஜிம்கானா. அப்பாடா, இப்போதான் சந்தோஷமா இருக்கு. ஒருத்தனை கொன்னுட்டேன். அவனை தான் கொன்னேன். ஈகிள் ஃப்ரூட் வச்சிருக்கான். பறப்பான். திருப்பி வந்து அவன் ஏன் லெவல் தானே, அதே மாதிரி அவனும் சண்டை போட மாட்டான். திரும்ப கொள்றானா என்ன அவன்? இன் காம்பேட் டோன்ட் லீவ் த கேம்னு வந்துச்சு. இங்கே திரும்ப சண்டைக்கு வரையடா, வாடா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஈகிள் ஃப்ரூட்டெல்லாம் வேஸ்ட் ஆனாரா, லைட் ஃப்ரூட்ரா, வா. என்னது என்னம்மா ஓஎம்ஜி? மம்மா, அவனுக்கு வந்து நம்ம வாங்கினால ஸ்பின் ஃப்ரூட்டை, அவன் வந்து ஸ்பைடர் ஃப்ரூட் வந்து கிடச்சிருக்குமா அவனுக்கு? ஸ்பின் பண்ணி போகிறான். போ, லக்கு தாம்மா அவன். லக்கு தான், செமையான லக்குமா அவனுக்கு. சே, நம்மளுக்கு இதே மாதிரி லக் கிடச்சி அந்த கேஸ் ஃப்ரூட் கிடச்சிருந்தா எப்படி இருக்கும்? நீ காசு கொடுத்து வாங்கின, அவன் ஃப்ரீயாக வாங்கிட்டான். அவன் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கான். அவனுக்கு ஸ்பின் ஃப்ரூட் கொடுத்தேன்.
அதுக்கப்புறம் ஜங்கிள் வந்து திரும்ப ரோல் பண்ணி பார்த்துருக்கான். பார்த்தா அவனுக்கு ஸ்பைடர் ஃப்ரூட் கிடச்சிருச்சு. டீ பிவிபியோடா சண்டை போடுறா. சும்மா என்னோடத நான் கொன்றவன்லாம் நீ வந்து சண்டை போடுற. டீ அவன் நான் கொல்றேன்டா, நீ போட வேற ஒருத்தனை போய் கொல்றா. டீ வேற ஒருத்தன் போடாடி, நான் அவனை போய் கொல்றேன்டா. நீ பண்ணுற அலப்பறைக்கு இன்காம்பேட்டா எவமா இன்காம்பேட்டுக்கு வரான்? காம்பேட்டுக்கு எவமா வரான்? எங்கேம்மா இருக்கான்? திரும்பி இருந்த காம்பேட்டுக்கு வரானா? யாருமா அவன்? வேற எவனோ காம்பேட்டுக்கு வராமா? அட்டி எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் என்னமோ சண்டைக்கு வரான்னு தெரியுது. அப்போ நீயே சண்டை போடப்ப யாருன்னே வரான்னு தெரிலமா. மறந்து வந்து அடிக்கிறேன். இன்விசிபிள் ஆகிட்டு வரானா? அவன் இன்விசிபிள் ஃப்ரூட் சாப்பிட்டுப்பானோ? அப்படி ஒரு ஃப்ரூட்டே இல்லை. யாருமா நீங்க? அப்படி ஒரு ஃப்ரூட் இருந்தாதான்மா இன்காம்பேட். அவன் தானா? அவன் தான் அதே ஆள் தான். சாகுடா. டே கொல்றான். என்னப்பா அவன் பறந்துக்கிட்டே அடிக்கிறான். நீயும் பறந்துட்டடி. நான் என்ன பறக்கிற ஃப்ரூட்டாம வச்சிருக்கேன்? அவனை மாதிரி ஈகிள் ஃப்ரூட்டாம வச்சு நான் ஒழிஞ்சிட்டேன். ஐயோ அவன் கண்டுபிடிச்சிட்டான் என்ன நான் இங்கே இருக்கேன்ட்டு கொண்டுட்டான். பறந்துகிட்டே சீட்டிங் பண்றாமா. அவன் சீட்டிங் பண்ணா மேல சொல்லிட்டேன். பறந்துகிட்டே அடிக்கிறாமா. எப்படி அடிச்சா என்ன? சீட்டர் சீட்டிங் பண்ணிட்டான். சீட்டிங் பண்ணிட்டு அடிக்கிறதுக்கு எதுக்கு என்ன அடிக்கணும்? வேஸ்ட் ஃபெல்லோ. சீட்டிங் பண்ணிட்டு அடிக்கிறான். அப்படியா? பறந்துக்கிட்டு மேலே பறந்தா நான் எப்படிமா அவனை அடிக்கிறது? கரெக்டா? எப்பா என்கிட்டயே இருக்குதுடா தம்பி. என்கிட்டயே இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் கிக்குன்னு இருக்கு. அதெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோ நீ செத்துருவேன். இவோ இதுக்கு என்ன எபிலிட்டி காட்டுறான், சீன் போடுறான். இதோ இவன் தான். திரும்ப நானும் இவனை கொண்டேன், இவனும் என்னை கொண்டுட்டான். நீ எதுக்குடா நான் கொல்றேன்? கடுப்பேத்துறாமா வந்துட்டு. இல்லை அவன் போயிட்டான்ல அந்த பக்கம். போயிட்டான். நான் படிச்சுட்டு இருக்கும்போது திரும்ப எதுக்கு வந்தான்? இப்போ வரல விட்டுரு. கடுப்பேத்திட்டு இருக்கான். இவனை கொல்லுவோம். 2 HP செத்துட்டான். அங்கே சண்டை போடு, ஒழுங்கா இங்கே சண்டை போடு. ஈகிள் ஃப்ரூட் வச்சுருக்கேன், ஜாலியாக தான் இருக்கேன். இவனை லைட் ரே வச்சு கொண்டுட்டு அதுக்கப்புறம் பேரேஜ் ஆஃப் லைட்டை வச்சு மசாஜ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் கிக்கில் வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கோட்டையை விட்டு வெளியே போய் எங்கடா நீ? வா நடிக்கணும். இப்போ இந்த குவெஸ்ட் முடி மம்மா இவன் ரொம்ப ஓவரா பண்ணுறாம்மா. என்னோட நான் அடிச்சுட்டு இருந்தேன், அவனை எடுத்துக்கிட்டான். எனக்கு கடுப்பேருத்துமா இப்படியெல்லாம் பண்ணான். அவ்வளோதான் வச்சுக்கோ, திரும்ப சண்டை போட்டு நான் கொண்டுருவேன். சரியா? அமைதியாக இருக்கணும். நான் இங்கே ஒருத்தர் சண்டை போடுறேன், நீ அந்த பக்கம் சண்டை போடு. ஒழுங்காக இருக்கணும், இல்லை கதம் சொல்லிட்டு போயிடுவேன். என்னம்மா இவன் சாகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? இவன் ரொம்ப நேரம் அடி வாங்குறான். ஐயோ திரும்ப இங்கே வந்துட்டான். நான் இங்கே போய்க்கிறேன், நீங்கள் சண்டை போடுப்பா. நான் இங்கே ஒருத்தனை கொண்டுட்டா போதும். காய்ஸ் குவெஸ்ட் பக்கத்தில் பாருங்கள், 6, 7. ஓ மை காட், இவனை கொல்றதுக்குள்ள லைட் ரே 4 பேரேஜ் ஆஃப் லைட் தொடர் மசாஜ் முடிஞ்சு ரிஃப்ளெக்ஷன் கிக் 4 லைட் ரே 4 M1 அவ்வளோதான். குவெஸ்ட் கம்ப்ளீட்டட்.
ஓகே, ஓகே கைஸ், இந்த வீடியோ என்ஜாய் பண்ணோம்னு நினைக்கிறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு நம்ம மறுபடியும் பார்க்கலாம். பாய். Bye guys. Bye from Ritwin and my mom. பாய். உங்கள் நேம் சொல்லையா? சரி, ஓகே guys. Bye.